முட்டி வலி வராம இருக்கிறதுக்கு நான் சொல்ற ப்ளூ பிரிண்ட்டை ஒரு 3 வாரத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நானுமே இப்ப நிறைய ரன்னிங் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேட்மிண்டன், பிக்கிள் பால் நிறைய கேம்ஸுமே விளையாண்டுட்டு இருக்கேன். ஸ்குவாட் பண்றப்ப நீ பெயின் வராம இதுதான் காப்பாத்திட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹார்டான பால் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் கொஞ்சம் மசாஜ், எஸ்பெஷலி அந்த பால்ஸ் ஆஃப் ஃபீட்ல நல்ல பிரஷர் கொடுத்து பண்றப்ப அருமையா இருக்கும். அடுத்ததா பேண்டை கரெக்டா க்ளோஸ் டு த நீஸ் மாட்டிட்டு பேக்வர்ட் மோஷன்ல இந்த எக்ஸசைஸ் ஒரு 2 செட் 2 காலுக்கும் 15 to 20 ரெப்ஸ். அடுத்ததா நம்ம ஒரு ஸ்டெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா படிக்கட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 kg பிளேட் ஹோல்ட் பண்ணிட்டு பார்ஷியல் ஸ்டெப் அப், ஃப்ரண்ட் சைடுல ஒரு 10 ரெப், பேக் சைடுல ஒரு 10 ரெப், சைடுல ஒரு 10 ரெப் 2 காலுக்கும். இது முடிச்சிட்டு சிங்கிள் லெக் காஃப் ரைஸ், முடிஞ்ச அளவுக்கு பாட்டம் ஸ்ட்ரெச்சோட மேல எடுத்துட்டு போய் நல்லா ஸ்குவீஸ் பண்ணணும். அடுத்தபடியா ஒரு 5 கிலோ தம்பிள்ல சிங்கிள் லெக் ஸ்டெப் அப்ஸ் 2 கால்லயும் 10 ரெப். கடைசியா டோஸை இன்வெர்ட் ஃபேஸ் பண்ணி ஷின் ரைஸ், அதுக்கப்புறம் அவுட்வர்ட் ஃபேஸ் பண்ணி ஷின் ரைஸ். இந்த ருட்டீனை நான் எப்ப லெக் போடுறனோ அது முடிச்சுட்டு பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ரெஸ்ட் டே வந்துச்சுன்னா இதை மட்டும் தனியா பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இந்த ஹார்ட் பால் ரெக்கவரி மசாஜ் பண்றதுக்குலாம் செம யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு வேணா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, அமுச்சு வைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது முட்டிக்கார் ருட்டீன் தெரிஞ்சாலும் கமெண்ட்ல ஆட் பண்ணிட்டு போங்க. எனக்கும் படிக்கிற ஃபாலோவர்ஸுக்கும் அது உதவியா இருக்கும்.